ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா, மரவள்ளிக்கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள்: மரவள்ளிக்கிழங்கு, ஊற வச்சு எடுத்த கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற வரமிளகா, பூண்டு ஒரு 10 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு கறிவேப்பிலை, உப்பு, அரிசி மாவு, சோம்பு, வெங்காயம். மரவள்ளிக்கிழங்கு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மிக்சியிலே கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்துக்குங்க. பருப்பு வடைக்கு அரைக்கிற மாதிரி நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அரைச்ச கடலைப்பருப்பு மரவள்ளிக்கிழங்கு கூட போட்டுருங்க. வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாங்க. சோப்பரில் பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, வரமிளகா எல்லாம் நைஸ் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேங்க. இந்த மிக்ஸ் கூட இது போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு கொத்தமல்லி, சோம்பு 2 ஸ்பூன், அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. வாழை இலையில எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக தட்டி எடுத்துக்கலாங்க. சின்னதாக வேணுங்க சின்னதாக போட்டுக்கோங்க, பெருசாக வேணுங்க பெருசாக போட்டுக்கோங்க. மொத்தமாக போட்டால் வேகிறதுக்கு லேட் ஆகுங்க. அதனால நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாங்க. சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே பாருங்கள் நல்லா மெதுன்னு சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.